சென்னையில் தொடர் மழை காரணமாக பொது போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. அது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை மாநகரில் பிரதான சாலைகளில் நீர் தேங்கியதாலும் பயணிகள் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருந்ததாலும் மாநகர பேருந்துகள் குறைவான அளவிலேயே இயக்கப்பட்டு வருகின்றன. சில பேருந்துகளில் படிகளை தொட்டபடி நீரில் சிரமப்பட்டு சென்றதை காண முடிந்தது. சில இடங்களில் பயணிகள் பேருந்துகளுக்காக மழையில் நனைந்தபடியே காத்திருந்த நிலையும் இருந்தது. ரங்கராஜபுரம், கெங்குரெட்டி, பழவந்தாங்கல், ஆர்பிஐ, அஜாக்ஸ், பெரம்பூர் உள்ளிட்ட சுரங்கப்பாதைகளில் நீர் நிரம்பியதால் அவற்றில் தற்காலிகமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டதால் அப்பாதைகளில் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. சென்னை மக்களின் முக்கிய போக்குவரத்து ஆதாரங்களில் ஒன்றான புறநகர் ரயில் சேவையும் மழை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான இடங்களில் நீர் தேங்கியிருந்ததால் ரயில்கள் மெதுவாகவே இயக்கப்பட்டு வருகின்றன. அசம்பாவிதங்களை தவிர்க்கும் நோக்கில் பெரும்பாலான சேவைகள் ரத்து செய்யப்பட்டு குறைந்த எண்ணிக்கையிலேயே புறநகர் ரயில்கள் இயங்கின. அவற்றிலும் மிக குறைந்த அளவிலேயே பயணிகள் இருந்தனர். மதியம் 2 மணி அளவில் சென்னை கோட்டை பகுதியில் உயரழுத்த மின்கம்பி அறுந்ததால் புறநகர் ரயில் சேவை அந்த பாதையில் தற்காலிகமாக முற்றிலும் நிறுத்தப்பட்டது. சென்னை கடற்கரை வேளச்சேரி இடையே பறக்கும் ரயில் சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்ட்ரல் ரயில் நிலையத்திலும் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தது. மும்பை எக்ஸ்பிரஸ், வெஸ்ட் கோஸ்ட் ரயில்கள் கடற்கரை ரயில் நிலையம் வழியாக இயக்கப்பட்டது. கோவையிலிருந்து வந்த இன்டர்சிட்டி ரயில் ஆவடியில் நிறுத்தப்பட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றது. விமான நிலைய ஓடுபாதையில் நீர் தேங்கியிருந்ததால் தரையிறங்கவிருந்த சில விமானங்கள் திருப்பிவிடப்பட்டன. சில விமானங்களின் புறப்பாடு ரத்து செய்யப்பட்டது. விமான நிலையத்திற்கு வந்த பயணிகள் வசதிக்காக சென்னை சென்ட்ரல், கோயம்பேடு, கிளாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன.